Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தனி அதிகாரிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடத்தினர். தனி அதிகாரிகள், தொடர்பு அதிகாரிகள் உள்ளிட்ட 23 பேர் பணி நிரவல் அடிப்படையில் தமிழக அரசின் வேறு துறைகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் ஊதிய உயர்வு அளிக்காமல் இடமாற்றம் செய்யப்படுவதாக கூறி பல்கலைக்கழக பதிவாளரை சந்திக்க சென்றனர். அவர்களை பார்க்க பதிவாளர் மறுத்ததால் பதிவாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊதிய உயர்வு அளித்து பணி நிரவல் ஆணைகள் வழங்குமாறு வேண்டுகோள் வைத்தனர். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கொணவட்டம் பகுதியில் வெளியூர் ஆட்டோக்களை உள்ளூர் ஆட்டோ டிரைவர்கள் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாநகராட்சியில் வெளியூர் ஆட்டோக்கள் இயக்கப்படுவதாக உள்ளூர் ஆட்டோ டிரைவர்கள் போலீசாருக்கும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் கொணவட்டம் சர்வீஸ் சாலையில் ஏராளமான ஆட்டோ டிரைவர்கள் ஒன்று கூடி அவ்வழியாக வந்த வெளியூர் ஆட்டோக்களை மடக்கி இனிமேல் இந்த பகுதி வழியாக ஆட்டோக்களை இயக்கக்கூடாது என்று எச்சரித்தனர். கரூர் பேருந்து நிலையத்தில் உள்ள இலவச கழிவறை முறையான பராமரிப்பின்றி துர்நாற்றம் வீசுவதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். திமுக மாநகராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிக்காத கழிவறையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் பயணிகள் மிதித்துக் கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இலவச கழிவறையை சரிவர பராமரிக்காத திமுக மாநகராட்சி நிர்வாகம் 10 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அட்டகாசம் செய்து வரும் குரங்குகளால் அலுவலர்கள் பீதியடைந்துள்ளனர். ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் சுற்றித் திரியும் 5க்கும் மேற்பட்ட குரங்குகள் அலுவலகங்களுக்குள் நுழைந்து கோப்புகளையும் அலுவலக உபகரணங்களையும் சூறையாடி கணினி உபகரணங்களையும் சேதப்படுத்தி வருகின்றன. அருகில் சென்று விரட்ட முயன்றால் கடிக்க வருவதால் அச்சமடைந்துள்ள ஊழியர்கள் குரங்குகளை பிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதேபோல் நாய்களையும் பிடித்து அப்புறப்படுத்த கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஆம்பூர் அடுத்த மாராப்பட்டு பகுதியில் உள்ள பாலாற்றில் ஏற்கனவே தோல் கழிவு நீரை திறந்துவிட்டதால் பாலாற்று படுகையில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சமூக விரோதிகள் சிலர் ஊசி, மாத்திரைகள், பஞ்சு உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளை கொட்டியிருப்பதால் வேதனையடைந்த விவசாயிகள் ஸ்டாலின் அரசு இதை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினர்.